ஹாய் ஹலோ இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான ஒரு கேரளாவில் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா, என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால், அது பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா என்னங்க, கேரளாவில் எப்பவுமே வறுக்கிறது தான் இந்த பப்படம் தான். பப்படம் இல்லாமல் எந்த சாப்பாடுமே இங்கே வந்து தொண்டைக்குழிந்து இறங்காது யாருக்குமே. அந்த மாதிரி பப்படம் வந்து இங்கே வந்து ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே பப்படம் வேணும். அதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு இப்போ நான் வந்து முட்டையை சிக்கிட்டு இருக்கேன். முட்டை வந்து சும்மா தான் உப்பு மிளகாத்தூள் போட்டு சிக்கிட்டு இருக்கேன். நேற்று வச்ச குழம்பு கொஞ்சமாக பாக்கி இருந்துச்சு, சரி அதையும் சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து அந்த சேம்பு பருப்பு குழம்பு, பப்படம் வறுத்தது, முட்டை வறுத்தது, மிளகு வறுத்தது, அதே மாதிரி ஊறுகான்ட்டு எல்லாத்தையும் வச்சு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இது இப்போ நான் வந்து ஈவினிங் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணி இருக்கும். பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ பாருங்க வெளியில் வந்து என்னமெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறமா இப்போ வந்து காய் வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த கொடியில் வர பம்கின் தாங்க இது. இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் வந்து பம்கினோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் காய். அதை எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து உள்ளே கொண்டு போய் விற்கலாமேன்ட்டு அதுக்கு முன்னாடி நல்லா கழுவி அலசி மண்ணெல்லாம் எடுத்துட்டு உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் தெளித்து இப்போ வந்து சாம்பிராணி புகை போட்டாலே வீட்டுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா என்னங்க, எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து சேனக்கிழங்கு தான் வறுக்க போகிறேன். நைட்டுக்கு வந்து கஞ்சி இந்த சேனக்கிழங்கு வறுத்தது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நான் வந்து மசாலா எல்லாம் போனேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான சேனை வறுத்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கஞ்சி வச்சு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காம்பினேஷனும் அதே மாதிரி கஞ்சி நைட்டுக்கு சாப்பிட்றதும் பிடிக்குன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுவும் இல்லாமல் கேரளா ஃபுட்டுக்கும் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான டிஷ்ஷுக்கு என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதனால காலையில் டிஃபனுக்காக இப்போ வந்து கிச்சனில் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டாலே காலையில் எழுந்திரிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.